கல்லூரியா வாங்க வெண்பா 10 வெண்பா எழுதியிருக்காரு. நீங்க வெண்பா கேட்கும்போது ஆசிரியர் ஏதாவது வெண்பாங்க தவறு செய்கிறார்களா என்று கவனித்து கேட்க வேண்டும். பண்ண மாட்டாங்க, கவனித்து கேளு. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கொத்து விடியாலே உருத்த மதியாலே சத்தாம் நமது இலக்கியங்கள் நத்தி மிக நாளும் நீ கற்பாய் நமக்கது காட்டுமே வாழ்வாங்கு வாழும் வழி. முப்பால் நம் வள்ளுவமே முன்னே வழிகாட்டும் எப்பாலும் இல்லை எதற்கு ஈடாக தப்பாது வாழ்க்கை நெறியை வகுத்துரைக்கும் வள்ளுவமே வாழ்வாங்கு வாழும் வழி. வாழ்வாங்கு வாழ வழிகாண வேண்டுமா? நால் வேதம் வேண்டாம் நமக்கேதான். தாழ்வில்லா வாழ்க்கையை காட்டும் நல் மூதுரையும் நல்வழியும் வாழ்வாங்கு வாழும் வழி. சங்க இலக்கியங்கள் சாற்றும் நெறிமுறைகள் எங்கும் எடுத்து இயவிடுக மங்காத வாழ்வு சிறக்க வழிகாட்டும் என்றுமே வாழ்வாங்கு வாழும் வழி. நன்னார் நனினான நல்லவியாம் என்றேதான் அண்ணாந்து ஏகிய ஆய்ந்தரகு வெண்ணுயர காய்ப்பின்றி யார் மீதும் வாழ்கின்ற வாழ்நெறியே வாழ்வாங்கு வாழும் வழி. அஞ்சுதான் இல்ல ஐயா வந்து முதல்ல அறிவிப்பு கொடுக்கும்போது அவரை வந்த முதல் முறையா வாழாது அவர் அனுமதி. தென்னீர் பனிக்கயத்து தேன் நாரும் பூவாகி உன்னீர்மை காட்டி உபப்பெய்து பெண்ணீர்மை ஆழ்ந்திட வாழ்தல் அறமன்றோ இக்குணமே வாழ்வாங்கு வாழும் வழி. வள்ளுவரும் அவையும் வாழ்ந்த பூங்குன்றனும் தெழுதமிழ் பாவலர்கள் சொன்னபடி உள்ளவதில் ஆழ்ந்து பயின்று அறிவுலகில் வாழ்வதுவே வாழ்வாங்கு வாழும் வழி. சோதனைகள் வந்தக்கால் சோர்ந்து போகாதே அதனை சாதனையாய் மாற்றி தலை நிமிர்க. வேதனைகள் வாழ்வில் எதிர்ப்படினும் வாடாதிருத்தலே வாழ்வாங்கு வாழும் வழி. கற்பதும் கற்றபடி நிற்பதும் காதலிடம் பொற்புடைய நன்மனையை பேணுதலும் குற்றமில்லா வாழ்விலே நல் நெறிகள் ஏற்றபடி வாழ்வதுவே வாழ்வாங்கு வாழும் வழி. நல்லறங்கள் செய்க நலிந்தோர்க்கு ஈந்திடுக இல்லறத்தை என்றும் இனிதாக்கி எல்லோரும் வாழ்த்த வினை புரிக வையம் புகழவே வாழ்வாங்கு வாழும் வழி. மதியை பெருக்கு மதுவை விலக்கு விதியை மறுத்து வினை செய் எதிலுமே தாழ்வில்லா எண்ணங்கள் தக்கபடி வாழ்ந்துவிடு வாழ்வாங்கு வாழும் வழி. சாமியன்றால் வாங்க சோதனை வேலை தவிர்த்துக்கலாம். சோதனை வேலை தவிர்த்துக்கலாம். தண்ணி எடுத்து அவைக்கு வணக்கம். எல்லாம் அவன் உடைமை, எல்லாம் அவன் அடிமை, எல்லாம் அவன் செயல் என்றெண்ணி நல் வாழ்வு வாழ பழகிவரின்
அதுவென்றோ நாம் வாழ்வாங்கு வாழும் வழி. வாழத் தெரியாமல் வந்தோர்க்கு இரியாமல் வாழும் கருமையரை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து நாம் வாழும் திருவள்ளுவரின் வழிநடத்தல் வாழ்வாங்கு வாழும் வழி. கற்றாருடன் சேர்ந்தும் கற்றாதம் சொற்கேட்டும் பெற்ற அனுபவத்தில் பாடமது பெற்று நாம் ஏழைக்கு இறங்கியும் ஏற்றமுடன் வாழ்வதிலே வாழ்வாங்கு வாழும் வழி என்பதை தாண்டி நான் ஏங்கி தவிக்கின்றேன். கண்ணுதல் நாளா கடவுளே, கண் புதைந்த வாழ்வாய் என் வாழ்வு ஐயோ விழுந்திடுமோ சொல்லிடுவாய் வாழ்வாங்கு வாழும் வழி. உலகமது உய்ய உலக பொதுமறையை நலங்குல தந்தருளும் நாளா நலமாக வாழ துடிக்கின்றேன் வந்து நீ சொல்லிடுவாய் வாழ்வாங்கு வாழும் வழி. என்பதை தாண்டி நான் ஏங்கி தவிக்கின்றேன். இருக்கிறாங்க 20 வருஷம் இருக்கிறாங்க. கருவடி வாங்க அனைவருக்கும் வணக்கம். வாழ்வாங்கு வாழும் வழி. ஔவையார் சொன்ன அமுதமணி வாசகங்கள். மவ்வரென வந்தே மணம்பரம் ஔடதமாய் யாழ்வோல் மனிதத்தை ஆழ்ந்தே உயர்ந்து யாழ்வோல் மனிதத்தை ஆழ்ந்தே உயர்த்துவது வாழ்வாங்கு வாழும் வழி. குரல் தந்த கோமான் குழி மையமாகி குரல்கின்ற வையப் புறலாய் சிறந்தாழ்த்தாது ஊழையும் முப்பக்கம் கண்ணிடமே சொன்ன மொழி வாழ்வாங்கு வாழும் வழி. சிந்தைக்கினிய செவிக்கினிய சொல்லுரைத்தே வந்தனை ஒன்றுனை வாழ்த்திடவே செந்தமிழாய் ஆழ்ந்த திருக்குறளால் அன்பு விளக்கேற்றல் வாழ்வாங்கு வாழும் மொழி. வந்த வழி கண்டு வருங்காலம் நன்குணர்ந்து முந்தையோர் சொன்ன மொழியாண்டு வந்தித்து தாழ்ந்து பணிந்துயர்ந்து தற்கோராய் நிற்றனதே வாழ்வாங்கு வாழும் வழி. இது அகத்துறை வென்றார். அன்புள்ள அத்தாலே ஆசையில் ஒரு கடிதம் என்று உங்கள் காதல் எடுத்து எம்பி இன்பமுற யாழ்வோர் குரலிசைக்கு அன்றிலென முங்குவதே வாழ்வாங்கு வாழும் வழி. வணக்கம். வயசுங்க 73 காதல் பாடுறாங்க. ஏன்னா நீங்க அந்த வயசு நிறைய கவிதை பாடிக்கிறீங்க. நான் மெஞ்சி வாங்க புத்தி பாடுறது எனக்கு வாழ்வாங்கு வாழும் வழி. எந்த மொழி வந்து நம் இன்றமிழை தாக்கிடினும் நந்தமிழ் என்றும் நலுங்காது செந்தமிழை தாழாமல் காப்பாய் அதுவே தமிழானி வாழ்வாங்கு வாழும் வழி. அன்பை பெருக்கி அமைதி வழி நின்று துன்பம் பகிர்ந்து துணையாகி இன்பத்துள் ஆழ்ந்து மயங்காமல் ஆசையை தவிர்ப்பதுவே வாழ்வாங்கு வாழும் வழி. இந்திரன்மார் நம்முள்ளே இன்றும் இருக்கின்றார். சந்திரரும் உள்ளார் தவறிழைக்க முந்தி எழுந்து ஆழ்ந்து துணிந்தே அவரை முடக்குவதே வாழ்வாங்கு வாழும் வழி. ஆணுக்கு பெண் அடிமை, ஆமாம் அடங்கிப்போ, வீணுக்கு எதிர்த்தால் நீ வீழ்வாய், மானிடையே சூழ்ச்சி மொழி இதனை தூவென்று ஒதுக்குவதே
வாழ்வாங்கு வாழும் வழி. இரு என்ற இடத்தை பற்றிய ஒரு வெண்பா. இதுல கோயம்புத்தூர் இரு இருக்குங்களா, இந்த இருல கீழே சின்ன கோடு வரணும். ராமநாதபுரத்துல ராவல் கீழே கோடு வந்தது போல இருளையும் ஒரு கீழே கோடு வரணும். இந்த கீழ் கோடு இல்லாமலேயே இரு ரி ரி என்ற 3 எழுத்துக்களையும் தவறாக அனைத்து புத்தகங்களிலும் பாடநூல்களிலும் செய்தித்தாள்களிலும் எழுதி வருகிறார்கள். அதனை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வெண்பா. அது துணைக்கால் புள்ளி வச்சுட்டாங்க. அது இரு அல்ல. காலாய் வரும் எழுத்தை காலாய் வரும் எழுத்தை ரீ என்றும் இரு என்றும் சால பிழை புரிந்தோம் சான்றோரே. காலத்தே சூழும் பிழையை திருத்தி மொழி காத்தல் வாழ்வாங்கு வாழும்படி. நன்றி, வணக்கம். முதலமைச்சர் அப்படின்னு இருக்கும், செய்தித்தாள் செய்தி பார்ப்பீங்க. அந்த முதலமைச்சர் என்பது கூட தவறாக காலம் இருக்காது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டம் கொண்டு வந்தார். காலால பயன்படுத்தாதீங்க, இரு தனியா பயன்படுத்துங்க. ரீ போட்டீங்கன்னா ரீ போட்டு கால் போட்டு அப்படி போடுங்க, காலுக்கு புள்ளி வைக்காதீங்க என்று அவர் சட்டமே போட்டார். ஆனால் அந்த சட்டத்தை மீறி தமிழ்நாட்டில் வருகிற அத்தனை புத்தகங்களும் தவறாகத்தான் வருகின்றன. தருமபுர ஆதீனம் தவறாத்தான் வெளியிடுது. ஊவே சாமிநாதையர் பதிப்பு பார்த்த அதுலேயும் தவறாத்தான் வருது. மூவாவுடைய புத்தகம் அத்தனையும் தவறா வருது. திருவிக்காவுடைய புத்தகம், மறைமலை வெளியிடாத புத்தகம், எல்லா புத்தகங்களும் எல்லாம் தவறாகவே வருகின்றன. இந்த இரு என்பதும் ரீ என்பது ஒரு வடிவம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நாம் அந்த தவறை செய்து வருகிறோம். அந்த தவறை சுட்டி காட்டிய ஒரே மனிதர் கணேசன் அவர்கள். தமிழ் மாணிக்குவாங்க. என்னுடைய கவிதை புத்தகம் தற்போது இருக்காது. என்னுடைய கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. கவிதையை வழிகாட்டு அதில் தப்பு வராது. அன்பினிதே கொண்டவராய் ஆக்கும் அறநெறியில் நன்மைகள் செய்தவராய் ஆகியுள்ளே என்றுமே வீழ்ச்சி அடையாமல் வெற்றியொரு துன்போட்டல் வாழ்வாங்கு வாழும்படி. வாழ்வில் வலுவா வளநெறிகள் அன்பொழுக்கம் வாழ்க்கை முறையில் வளாமலே சூழ்கின்ற தாழ்வழித்து மக்கள் தலைத்து சிறப்பாக்கல் வாழ்வாங்கு வாழும்படி. அன்பும் அறமும் தேர் ஆக்கம் நிறைவாய் சீர் என்றும் சிறக்க இனிதொழுக்கம் நன்றாகும். சூழ்வின்பம் சேர்ந்திட சூழ்துயம் தீர்ப்பதுவே வாழ்வாங்கு வாழும் வரி. அன்பும் அறிவும் அழகாய் அமைந்திருக பண்பு திகழெல்லும் பாரியுதே என்றும் சூழ்கொடுமை செய்வாரை சூழ்தொழித்து சீர்திருத்தல் வாழ்வாங்கு வாழும்படி. அன்பு ஒழுக்கம் அறிவுரைகள் பண்பார்ந்த இன்ப நிலை சேர்ந்தால் இடரான துன்பங்கள் விழுந்திட பட்டினியை பெறுவதுதான் நாமெல்லாம் வாழ்வாங்கு வாழும். இது அன்பு ஒழுக்கம் என்று சொல்லிப்பாடுறாரு. அன்பு ஒழுக்கம் என்பதை சேர்த்து சொன்னா அன்பொழுக்கம்னு ஆகி போகும். அன்பொழுக்கம்னு சேர்த்து படிக்கும் போது அசை குறையும் ஐயா. அதாவது யாருக்கும் மனிதருக்கும், எனக்கும் மனிதருக்கும், உங்களுக்கு அடித்திருக்கும் அந்த புகழம் முக்கிய வரும். அது வருகிற மொழியிலே வருகிறது. முக்கிய புகழம் வரும் மொழியில் உயிர் வரும்போது அது அதோடு சேர்ந்து கொள்ளும். அப்போ அசை குறையும். அது பிரித்து பிடிக்கும்போது சரியாக வரும். இது நம்ம எல்லாம் நானும் அந்த மாதிரி தற்போது பண்ணுவேன், நீங்களும் இப்போ பண்ணுறீங்க.
அதை நாம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வெண்பாவின் இலக்கணம் தெரியாது, ஆனால் எழுதுவார். அது வந்து வெண்பா அமைப்பில் இருந்தால் ஆர்வத்தோடு எழுதி வந்திருக்கிறோம். அதை நாம் திருத்தி அப்புறம் படிப்போம். நீங்கள் முதல்ல இருக்கிறது படிக்கலாம். மூணு பாட்டு வச்சுக்கலாம். 3 பாட்டு சரி, 2 போதும். அனைவருக்கும் வணக்கம். நான் எழுதியதே ஐயா கணிப்பீங்க, அவருக்கு சென்று படி இருந்தாலும் விடை திருப்பி தர சில அனுப்பியிருந்தேன். வாழ்வாங்க வாழுங்கள். அதிகாலை நேரத்தில் விழித்தெழுந்து மதியொழியும் நேரத்தில் தூங்கியே இருக்கும் ஒளிக்காலம் எல்லாம் உழைப்பதுதான் வாழ்வாங்க வாழுங்கள். அன்பும் மரணம் அடைய பெற்றால் பண்பும் பயனும் கிடைக்கும் என்று வாழையடி வாழையாக சொன்னதுதான் வாழ்வாங்க வாழும்படி. நேரான பகுதியை தேர்ந்தெடுத்து வீட்டினை கட்டியே வாழ்ந்தால் என்றும் சூழாது மழை வெள்ளம் சுகமாக இருப்பதுதான் வாழ்வாக வாழும்படி. சாதி மத இனமெல்லாம் கடந்து நின்று போதித்த திருக்குறளின் கருத்துக்களை நீர் சூழ்ந்த உலகிற்கு கொண்டு செல்வதே வாழ்வாங்கு வாழும்படி. மது குடிக்கும் பழக்கத்தால் வாழ்வளர்ந்து தவிப்பவர்கள் பொதுமறையா திருக்குறளை படித்து வந்தால் மறுவாழ்வு கிடைக்குமே, மாமனிதர் ஆகிடலாம், அதுவே வாழ்வாங்கு வாழும்படி. அதாவது இதுல யாப்பு இல்லை, ஆனா கருத்து நல்லா இருக்கு இல்லையா? அது திருப்தியில் படி. 3 பங்கு நீரினிலே 1 பங்கு நிலம் மிதக்க தோன்றுகின்ற புயல் மழையால் பாதிப்பு வரும்போது நீர் சூழ்ந்த உலகிலே மனிதனையும் காப்பதுதான் வாழ்வாங்கு வாழும்படி. வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுங்க, அதை பற்றி இருக்கிறார். தமிழரசு வாங்க. தமிழரசன் சரி. நான் வந்து காலநிலை மாற்றம், புவி வெப்பமானதுனால நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அதை பற்றி எழுதியிருக்கேன். அதில் முதல் 4 வெண்பாக்கள் நம்ம செய்கிற தவறுனால நம்ம ஏன் வாழ்வாங்க வாழ முடியலங்கிற சொல்லிட்டு 5வது இதில் இருந்தது. புவிச்சூடு தலைப்பு. வாழ் பூமி வெப்பமேறி வேறுபடும் காலநிலை, வீழ்மேகம் பேய்மழையாய் வாட்டுதமை, மூழ்கிவிட்ட வாழ்விடம்தான் தேடும் நிலை, வாய்த்திடுமோ பூமியிலே வாழ்வாங்கு வாழும்படி. வீழ்த்திடும் வன்மரங்கள் சூழலையே வெப்பமேற்றும், வாழ்விழந்து வீழும் வன உயிர்கள், வாழ்விழந்து வீழும் வன உயிர்கள். நீர் வறட்சி, பருவநிலை மாற்றத்தினால இப்ப எப்படி கடுமையான மழை பெய்யுது, அது மாதிரி 4-5 வருஷம் தொடர்ந்து வறட்சியாகுங்கிறது நம்ம அறிவியலாளர்கள் சொல்ற இது. நீர் வறட்சி, பால் தருமே பல்லாண்டு, பூமிதனில் வேறேது வாழ்வாங்கு வாழும்படி. வீழ்கின்ற வான்மழை வீதியில் ஓடி வரும் கால்வாயே நம் குப்பை தொட்டியா. வீழ்கின்ற வான்மழை வீதியில் ஓடி வரும் கால்வாயே நம் குப்பை தொட்டியா. கேள்வியின்றி தாழ்வான நீர்வழியில் கட்டடமா, ஏதிங்கே வாழ்வாங்கு வாழும்படி. வீழ்ந்தோடும் நல்லாற்றின் நன்னீர், வீழ்ந்தோடும் நல்லாற்றின் நன்னீர், வழியெங்கும் சூழ்ந்தோடும் சாக்கடைகள் நட்புடனே, வழியெங்கும் சூழ்ந்தோடும் சாக்கடைகள் நட்புடனே. பால்மனிதா, வீழ்கின்ற நீரமுதம் வீண் செய்தாய், சாக்கடையை கலந்து வீழ்கின்ற நீரமுதம் வீண் செய்தாய், ஏதினி வாழ்வாங்கு வாழும்படி. 5வது, வாழ் உலகில் நீரால் போர் வாராமல் காத்திடுவாய், வாழ் உலகில் நீரால் போர் வாராமல் காத்திடுவாய், வாழ் நிலம் கீழ் வான்மலை சேர்த்திடுவாய். நிலத்தடி நேர சேர்க்கணுங்கிறது. வாழ் நிலம் கீழ் வான்மலை சேர்த்திடுவாய், வாழ் உயரும். வீழ் கதிரை மின்னாக்கு, சோலார் எனர்ஜி சொல்றது. வீழ் கதிரை மின்னாக்கு, வெற்றியுடன் தண்ணீரவாய் வாழ்வாங்கு வாழும்படி. நன்றி. அவர் முனைவர் குளம்சாமி அனுப்பியிருக்காரு, நானே படிச்சிருந்தேன். சென்ற விடமெல்லாம் புலன்கள் செலவிடாது
இன்பத்தை தேடி அலையாமல் அன்புடைமை தாழ்வில்லா சிந்தை செந்தன்மை தன்மை நற்சீலமுமே வாழ்வாங்கு வாழும்படி செய்யும் தொழிலதை தெய்வமாய்க் கொள்ளலே உய்யும் வழியாம் உதவியது தொய்வென்று தொய்வுற்றே ஊழும் நற்கோடுமே உய்த்திடும் என்பதல்ல வாழ்வாங்கு வாழும் வழி. வருவாயின் வாயில் பெருக்கி அதை வற்றா வருங்கால வைப்பாய் இருத்தி ஒருகாலம் தாழ்வுறாது தக்கபடி சுத்தம் கருதுதலே வாழ்வாங்கு வாழும் வழி. இல்வாழ்க்கை ஓம்புதலே எல்லா நலம் பயக்கும் நல்வாழ்வுக்கான நிலைத்தளமாம் சொல்வாக்கில் ஆழ்பதிவாய் ஆண்டோர்கள் அன்று கண்ட இல்லறமே வாழ்வாங்கு வாழும் வழி. வெற்றி ஒன்றே வாழ்க்கையின் வேட்கையாய் பற்றிடுவர் வெற்றி ஏதும் பேணாத பீடில்லார் பொற்புறவே வாழ்வினில் வேர் போல் விடுமையும் கை கொள்ளலே வாழ்வாங்கு வாழும் வழி. இவர் பதிவாளராக இருந்தவர், கல்லூரி முதல்வராக இருந்தவர், பேராசிரியராக ஒரு 30 ஆண்டு காலம் ஆங்கிலத்தில் பாடுபட்டவர். அவர் வயசு 75. குழந்தைவேல் ஐயா, குழந்தை சாமி ஐயா, அவருக்கு வெள்வா எழுதலாம். இப்போ எல்லாரும் எழுதணும், நானும் எழுத முடியலையா? கம்பன் வருவான் கரும்பு, சேரனின் தம்பி இளங்கோ, சேரனின் தம்பி வருவான் தலைவணங்கு, கம்பூன்றி கூழ் தருவாள் அப்பை குடித்துக்கொள் ஆகியதுவே வாழ்வாங்கு வாழும் வழி. வள்ளுவரோடு சிறு நடைபோ வாக்கி வள்ளுவரோடு சிறு நடைபோ தேவார பிள்ளைகளோடு விளையாடு தெள்ளு சுவை ஆழ்வார் உடன் கூடி ஆடு களம் காண் அதுவே வாழ்வாங்கு வாழும் வழி. நேசி அனைவரையும் வாசி அறநூல்கள் பேசு பணிவுடனே பேருலகில் ஆசையுடன் தாழா பொருள் ஈட்டு நல்லவன் செய் ஈங்குதுவே வாழ்வாங்கு வாழும் வழி. மக்கள் மருமக்கள் பேரன்மார் கேட்டிருக்க பக்கத்து நண்பரெல்லாம் பார்த்திருக்க மிக்க நலம் சூழும் தமிழ் எடுத்து சொற்பொழிவேன் அதுவே நான் வாழ்வாங்கு வாழும் வழி. நான் சொற்பொழி பண்ணுவேன், நீங்க எல்லாம் கேட்கணும். ஆங்கிலம் தம்பி, இங்கிலீஷ்காரன், ஆங்கிலம் தம்பி அமெரிக்கன் என் அண்ணன் தாங்கும் ஒரு சீனனோ தாய்மாமன் பாங்காக 7 புவியின் மக்கள் இணைந்தால் இதுவென்றோ வாழ்வாங்கு வாழுங்கள்.